கும்மிடிப்பூண்டி அருகே சுற்றுச்சூழலை பாதிக்கும் தனியார் உலோக ஆலையை மூட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பெரிய புலியூர் ஊராட்சி அக்ரஹாரம் கிராமத்தில் உலோகம் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கிருந்து வெளியேறும் அதிகப்படியான நச்சு புகையால் கிராம மக்களுக்கு பல்வேறு சுவாச பிரச்சினைகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி விவசாய நிலங்கள் மீது கருமையான நிறம் கொண்ட படிவங்கள் படிவதால் விவசாய பயிர்கள் பாதிப்படைவதாகவும் குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் நச்சு கலந்த கழிவு நீரால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் புற்களை மேயும் கால்நடைகளை உயிரிழப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அறிந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்ய வரும்போது அதற்கேற்ப தொழிற்சாலையின் நடவடிக்கைகள் மாற்றியமைக்கப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. எங்கள் வில்லேஜ் அந்த பசுபதி மெட்டல்ஸ் கம்பெனிக்கும் எங்கள் வில்லேஜுக்கும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இருக்காது. அதனால் எங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. அவங்க யூஸ் பண்ணுற கழிவு நீர் எல்லாம் வெளியில் விட்டுடுறாங்க, பக்கத்தில் காவாழி எடுத்து. அந்த கழிவு நீர் என்ன ஆகுதுன்னா விவசாய நிலத்தில் போகுது, அதோடு சேர்த்து ஏரிக்கும் போகுது. அவங்க அதுவும் இல்லாமல் அப்பப்போ கருப்பாக உள்ளே அந்த சாம்பல் அது எல்லாமே வெளியே தனியாக வெளியேற்றிடுறாங்க. அதனால் நிறைய பாதிப்பு ஏற்படுது. இதனால் கால்நடைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுது, அங்கே விவசாய நிலத்துக்கும் பாதிப்பு ஏற்படுது.